எங்க புள்ளிங்கள்லாம் வேற 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 லெவலில் நான் சிரிச்சா வேற கிடைச்சா எல்லாமே பண்ண வேண்டியதான். எல்லாருக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம கண்டிப்பாக அது கிடைக்கும். நம்ம முயற்சி செஞ்சால் கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம எவ்வளோ நாள் கஷ்டப்பட்ட யோகி பாபண்ண எவ்வளோ நாள் தெரியுமா அவருடைய கஷ்டம். நான் அப்புறம் அவர் காலகட்டத்திலேருந்து நம்ம லொல்லு சபாலேருந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து இன்னைக்கு டாப்பில் வந்திருக்காரு. அவருடைய முயற்சி தான் காரணம். அதே மாதிரி நம்ம வந்து முயற்சி செஞ்சால் கண்டிப்பாக நம்ம ஒரு பெரிய ஆளாக வருவோம் எல்லாமே கண்டிப்பாக. இவரை மாதிரி ஒரு மனிதர் வந்து பாகுபாடு இல்லாத ஒரு மனிதர். இப்போ வந்து இவரை வந்து எல்லாமே ஒரு சாதி தலைவராக பார்க்குறாங்க. இவர் வந்து எல்லாம் ஒரு சாதி தலைவர், ஒரு கம்யூனிட்டி தலைவர் பார்க்குறாங்க. எல்லா சமுதாயத்துக்கும் பென்ஷன் போனஸு இப்போது அவங்க எல்லா சமுதாயத்துக்கும் சொல்கிறேன், அவங்களுக்கு அடிப்படை உரிமையிலேருந்து எல்லாமே பெண்களுக்கு என்ன உரிமை எல்லாமே இவர் பண்ணியிருக்காரு. ஆனால் இவர் என்ன நினைக்கிறாங்கன்னா, தனிப்பட்ட ஒரே ஒரு சமுதாயத்துக்கு மட்டும்தான் இவர் போராடினாரு. வட சென்னையில் பிறந்த எங்க தங்கமே, பிக் பாஸ கலக்க போன பெண் சிங்கமே. வட சென்னையில் பிறந்த எங்க தங்கமே, பிக் பாஸ கலக்க போன பெண் சிங்கமே. எல்லவும் ஒரு டாப்பு கிஞ்ச ஷேராட்டம், என் ஹார்ட் இப்போ கேஸ் போன பீராட்டம். எத்த ஒண்ணு வச்சுட்டு அம்மா நட்பல்ல கை, ஐயா இனிமேலும் எனக்கு வேணா டாட்டா பாபாயி, டாட்டா பாபாயி. ஜீவன் கூப்பிட்டு நான் தனுஷ் பாடினார் அந்த பாட்டு. யார் பாடுறாங்க தெரியுமா? நான் தனுஷ் பாடினோடனே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. உன்னுடைய லிரிக் தனுஷ் சிம்புவும் பாடிட்டாரு, நான் எழுதி தனுஷும் பாடிட்டாரு. நியூஸ் பேஸ் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். நான் தான் ஜித்தின். ஸோ இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வணக்கம் கானா வினோத் அண்ணா. எப்படின்னா இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? சூப்பராக இருக்கேன். ஓகே. ஸோ உங்களுக்கு ஒரு அறிமுகம் கொடுக்கணும் அப்படின்னா அதெல்லாம் தேவையே இல்லாத விஷயம். என்னதான் தெரியாது, உங்களை எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். உங்களுக்கு நீங்கள் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துக்கணும் அப்படின்னா நீங்கள் என்னன்னு சொல்லி கொடுப்பீங்கன்னா? எனக்குன்னா எல்லாருக்கும் அதான் கானா. நம்மளுடைய ப்ரொஃபஷனல் வந்து கானா வினோத்னா தெரியும். ஓரளவுக்கு சில பேருக்கு தெரியும். எல்லாருக்குமே தெரியும்ண்ணா, ஓரளவுக்குலாம் இல்லைண்ணா. சொல்லுங்க. சூப்பர்ண்ணா. ஆனால் இப்போது உங்களுக்கு இந்த கானா அப்படின்ற ஒரு கரியரை நீங்கள் எப்போ சூஸ் பண்ணீங்க? எப்படி இந்த ஒரு ஃபீல்டுக்குள்ளே வந்தீங்க ஃபஸ்ட்டு? நான் வந்து நம்ம வீட்டில் வந்து எல்லாமே வந்து லைட் மியூசிக் சிங்கர்ஸ், அதான் அண்ணன் ட்ரம்மர் ஒருத்தர் அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து எங்கள் மாமா இருக்கார், அம்மாவுடைய அண்ணன், அவர் ஹார்மோனியம் வாசிப்பார். நான் சொல்கிறதுலாம் அப்போது நானே பிறக்கலாம். அதுக்கப்புறம் அது இசை குடும்பம்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வந்தது. அவங்களாம் லைட் மியூசிக் போயிட்டாங்க. நான் கானா சூஸ் பண்ணி கானாக்கு வந்துட்டேன். நம்மளுடைய முன்னோர்கள் பாடின பாடல்கள்லாம் இருக்குல்ல, நிறைய பேர் பாடின ஆயிரம் விளக்கு செல்வம், கானா பழனி, ரேவ் உலகநாதன், இவங்க பாட்டெலாம் கேட்டு அப்படியே. நீங்கள் எந்த வயசில் ஃபஸ்ட்டு கானா பாடினீங்க? அதுவும் அதில் ஃபோட்டோ இருக்க, அதை பார்த்து தான் கேட்டேன். இப்போ அது வந்து 94. ஓகே, 94. அப்போவே ஸ்டேஜ் மேலே ஏறி பாட ஆரம்பிச்சிட்டிங்க? ஆமாம். சூப்பர்ண்ணா. ஃபஸ்ட்டு பாடின பாட்டு எதுன்னு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு அது ரொம்ப வருஷம், ரொம்ப வருஷம் ஆகுது பிரதர். ஓகே. அது ஃபஸ்ட்டு பாட்டுனா அது அப்போ வந்து கானா பாட்டு எதனா பாடியிருக்கலாம். அப்போ கேசட்டில் வந்த பாட்டு எதனா பாடியிருக்கலாம். ஓகே. அப்போ நீங்கள் கானா பாட ஆரம்பிச்சு அப்போ இருந்த கானா வினோத்துக்கும் இப்போ கானா வினோத் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியுது, அவரோட பாட்டு நிறைய பேர் ரசிக்கிறாங்க. ஸோ இப்போ இருக்க கானா வினோத்துக்கும் என்ன மாற்றங்கள் இருக்கா? இல்லை, அதே தான். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு வேறு ஜானரில் இருந்தது கானா, இப்போ வேறு ஜானருக்கு மாறி இருக்கு கானா. ஏன்னா அப்போ வந்து டெத் வீட்டில் பாடுவாங்க, அங்கேருந்து வளர்ந்த கானா இன்னைக்கு வந்து திரையுலகிற்கு வந்திருக்குது. அதான் அந்த மாற்றம் தான். அந்த மாற்றம் அதோடைய முக்கிய காரணம் வந்து தேவா சார், தேனிசை தென்றல் தேவா சார் தான். கானாவை உலகம் முழுக்க கொண்டு போனது வந்து தேனிசை தென்றல் தேவா சார் தான். அவர் வந்து புது விதமாக கொடுத்தாரு கானாவை. அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு தேங்க்ஸ். ஏன்னா அவர் எப்படி கொண்டு போகணும்னு வச்சுக்கேன், அடுத்தபடி எங்களுக்கெல்லாம் அது சினிமாவில் வாய்ப்பு கிடைச்சிருக்காரு. ஆனால் இப்போது கானா அப்படின்னு வரப்போது வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி இரங்கல் வீட்டில் நிறைய பேர் பாடுவாங்க அப்படின்னு இருக்குங்க. இப்போ அதை தாண்டி சினிமாக்குள்ளே வந்து இப்போ இந்த கானா வந்து நிறைய பேர் ரசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு வளர்ச்சி, இந்த ஒரு மாற்றத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சந்தோஷமாக தான் இருக்குது. அதான் எல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் இப்போ அதான் சொன்னேன், இப்போ தேவா சார் இவங்களாம் வந்து உழைச்சது தான் நாங்கள் வந்து இப்போ அதை அறுவடை பண்ணிருக்கோம். அவங்க வந்து அவங்க போட்ட ரோட்டில் வந்து நாங்கள் போயிட்டுருக்கோம். ஆமாம், ஃப்ரீயாக. ஓகே. ஆனால் இப்போது சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றது அப்படின்றது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. கண்டிப்பாக நம்ம கானா பாடினாலும் சரி, இல்லை எந்த ஒரு துறையை நம்ம சினிமா சார்ந்து எடுத்தாலும் சரி, கஷ்டப்படுறது அப்படின்றது 100% அப்படின்ற விஷயம். நீங்கள் இப்போ சினிமா இந்த ஒரு ஃபீல்டுக்குள்ளே வரதுக்கு நீங்கள் என்னென்ன ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணீங்கன்னா? சார் சினிமாவில் அது ரொம்ப கஷ்டம் தாங்க. ஏன்னா இப்போது 5 படம் பண்ணேன். 5 படத்துலேயும் எல்லாமே நல்ல இட்டு பாடல், எல்லாம் செம்ம இட்டு பாட்டு தான். ஆனால் எதனா ஒரு பிரச்சனை இல்லை, ப்ரொடியூசருக்கோ டைரக்டருக்கோ எதனா ஒரு பிரச்சனையில் வந்து நின்றுடும். அந்த மாதிரி அவ்வளோ கஷ்டப்பட்டு அட்டகத்திக்கு முன்னாடி ஒரு 3 படம் ரிலீஸ் ஆக வேண்டியது இருந்து ஓகே, அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு படம்.
ஓகே. அட்டி ஒரு மாக்கப்பா விஜய் டிவி மாக்கப்பா நடிச்சாரு. அதுல வந்து முழு பாட்டு ஒரே பாட்டு மட்டும்தான் வேற ஒருத்தர் எழுதுனாங்க. மீதி 3 பாட்டு நானே எழுதி நானே பாடினேன். ஒரு படத்துல 3 பாட்டு நானே எழுதி நானே பாடினேன். அது எவ்வளவு ஒரு பாட்டு கிடைக்கிறதுக்கு கஷ்டம். நான் அந்த 3 பாட்டும் நீங்க இப்ப கேட்டா கூட யூடியூப்ல இருக்கு. ஆனா கேளுங்க. அவ்வளோ ஹிட்டு, அவ்வளோ நல்லா இருக்கும். லிரிக்ஸு, காமெடி எல்லாமே நல்லா இருக்கும். ஆனா படம் ரிலீஸ் ஆகல. அதுக்கப்புறம் வெள்ளைக்காகி தான், அது ரிலீஸ் ஆகல. அதுக்கப்புறம் ஒரு 5 படம் ரிலீஸ் ஆகாது போயிடுச்சு. அதுவே எனக்கு ஒரு அதுக்கப்புறம் ஹாரிஸ் சார் வந்து கெத்துன்னு ஒரு படம், உதயநிதி அண்ணன் படம் கெத்து. அந்த படத்துக்கு வந்து இன்னும் கூட அந்த பவுச் அப்படியே இருக்குது. அந்த 59 பேர் 60 பேப்பர் எழுதி 2 பேப்பர் தான் சூஸ் பண்ணுவாங்க. அவர் ரொம்ப சூப்பராக. ஏன்னா ஹாரிஸ் சார் பொறுத்த வரைக்கும் எல்லாமே அவரே தான், அவர் நாலேஜில் தான் இருக்கும். ரெக்கார்ட் பண்ணுறது கூட அவர் தான் பண்ணுவார், அது மிக்ஸ் பண்ணுறது கூட அவர் தான் பண்ணுவார். அவருக்கு அந்த குவாலிட்டி, அவருக்கு அந்த பெஸ்ட்டு கொடுக்கணும். அது மாதிரி என்ன ரெக்கார்ட் பண்ணதும் அவர் தான் பண்ணார். நான் பாடுறேன், அவர் உட்காந்து தனியாக நாங்கள் 2 பேர் மட்டும்தான் அந்த பாட்டு முட்டை பஜ்ஜி மூஞ்சிங்கெல்லாம் லவ் பண்ணுது இப்போ. அது கெத்து உதயண்ண படத்தில் வந்து ஹாரிஸ் சார் தான் முதல்ல வந்து லிரிக்ஸ் எழுதி பாடுந்து ஹாரிஸ் சார் தான் அந்த படம் வந்தது. அதுக்கப்புறம் ஹிப்ஹாப் தமிழா. அதுக்கப்புறம் வந்து ஜிவி சார் வந்து சிம்பு பாடினார். தாரு தகர டப்பா சுமார் மூஞ்சி குமார். சிம்பு நானும் பாடியிருப்பான் அந்த பாட்டு. ஜிவி சார் அதுக்கப்புறம் அவருடைய படத்தில் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து ஹிப்ஹாப் தமிழ் வந்து ஒரு குச்சி ஒரு குல்பி உன் கூட தான் ஃபோட்டோ பிடிச்சேன் டச்சு ஃபோனில். அது நல்ல ஹிட் ஆச்சு. அவர் நிறைய வாய்ப்பு கொடுத்துட்ருக்காரு. இப்போது இவர் நம்ம ஜிவி அண்ணனும் சரி இப்போ பண்ண எல்லாம் ஒரு கானா பாடகர் இப்போ கூப்பிட்டாருன்னா அடுத்தது யார் கானா பாடகர் அவங்களை கூப்பிட்டு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. இப்போ கூட சமீபத்தில் ஒரு தம்பி ஏதோ போய் பாடியிருக்கான் போல. அது கொடுக்கணும்ல, வாய்ப்பு கொடுக்குற மனசு ஒரு நல்லா எல்லாமே நல்லா. ஜிவி அண்ணன் கூட இன்னொரு பாட்டு இப்போ வந்தது படம் வணக்கண்டா மாப்பிள்ளன்னு ஒரு படம் வந்தது. ஜிவி அண்ணன் கூப்பிட்டு நான் தனுஷ் பாடினார் அந்த பாட்டு. யார் பாடுறாங்க தெரியுமா? நான் தனுஷ் பாடினோடனே ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. உன்னுடைய லிரிக் தனுஷ் சிம்புவும் பாடிட்டார், நான் எழுதி தனுஷும் பாடிட்டார். அதுக்கப்புறம் நிறைய மியூசிக் டைரக்டர் அது ஸ்ரீகாந்த் அண்ணன், தேவா சார்லாம் அவங்க எங்களுக்கு முன்னாடி அவங்க தான் வாய்ப்பு கொடுத்தது. இவங்களுக்கெல்லாம் முன்னாடி எங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தது அவங்க. நிறைய மியூசிக் டைரக்டருங்க எல்லாமே நல்லபடியாக எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்குறாங்க. இந்த நேரத்தில் அவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கேன். வினோத்தனே, அப்படியே எங்களுக்காக ஒரு பாட்டு மட்டும். பாட்டு என்ன இப்போ நீங்களே பார்த்தீங்க, என்ன எங்கேருந்து கூப்பிட்டு வந்தீங்க? கிளினிக்ல இருந்து கூப்பிட்டு வந்தேன். அண்ணனுக்கு வந்து த்ரோட்ல லைட்டாக பிரச்சனை இருக்கு. அவர் நான் கிளினிக்ல இருந்து கையோட கூப்பிட்டு வந்திருக்கேன். ஹாஸ்பிட்டல்லேருந்து கூப்பிட்டு வராங்க, நான் வேற உடம்பு முடியல. இருந்தாலும் அவர் வந்து அவரோட ஃபேன்ஸுக்காக பாடுவார். அந்த தனுஷ் சார் பாடின பாட்டு இப்போ சமீபத்தில் எல்லவும் ஒரு டாப்பு கீஞ்ச ஷேராட்டம், என் ஹார்ட் இப்போ கேஸ் போன பீராட்டம் எத்த ஒண்ணு வச்சுட்டு அம்மா நட்பல்ல கை. ஐயோ இனிமேலும் எனக்கு வேணா டாட்டா பாபாயி டாட்டா பாபாயி எல்லவும் ஒரு டாப்பு கிழிஞ்ச சேராட்டம், என் ஹார்ட் இப்போ கேஸ் போன பீராட்டம். கூட இன்னொரு பாட்டு நம்ம இப்போ அண்ணன் பாடணும். எங்க புள்ளிங்கள்லாம் வேற லெவல்ல, நான் சிரிச்சா வேற. அது ரொம்ப ஹிட்ல இருக்கு இப்போ. ஆனா அது பாடி ஒரு வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆனா இப்போ எங்க பாரு அந்த பாட்டு ரொம்ப ஹிட்ல போயிட்டு இருக்கு. கல்யாணத்துல போட்டு ஆடிட்டு இருக்காங்க அந்த பாட்டு. அதுவும் நான் பாடுனேன், அந்த வாய்ஸ் நான் பாடுனேன். அப்புறம் வந்து சந்தானன் மெயினா சொல்லி ஆகணும். சந்தானனுக்கு வந்து ஒரு படம் ஃபுல்லாவே கானாவை கொடுத்தாருல. அவருக்கு ஒரு படம் ஃபுல்லாவே கானா கொடுத்தாரு. கானா ஒரு கேரக்டர் எடுத்து நடிக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அது ரொம்ப அந்த நேரத்துல சந்தானனுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி வந்து ரஞ்சித் அண்ணனுக்கும், ஏன்னா நிறைய வாய்ப்பு கொடுக்குறாரு, நிறைய இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. இந்த நேரத்தில் அவருக்கு நன்றி. இவர் நம்ம சந்தானனை வந்து இனிமே இப்படித்தான ஒரு பாட்டு, ஆற்றுல ஒரு காலை வச்சு 2 பேரும் ஒன்றை கட்டிக்கு வர ஒன்றை லவ் பண்ணிக்கு வர 2 பார்த்துக்குவோம். அது என்ன சுச்சுவேஷன்னா, ஆற்றுல ஒரு காலை வச்சு சேத்துல ஒரு காலை வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு கேரக்டர். அதுலேயே இன்னொரு பாட்டு, அதுலேயும் இன்னொரு பாட்டு ஒன்று எழுதினேன். அது உமாக்காவும் நானும் எழுதின சாங்கு. அப்புறம் ஹாரிஸ் சாருக்கு வந்து இன்னொரு பாட்டு, தில்லு முள்ளு பண்ணல கெத்து காட்டல, அதுவும் நான் ஒர்க் பண்ண பாட்டு தான். அப்புறம் தென் சூப்பர்ண்ணா ஒரு பாட்டு கேட்டதுக்கு அண்ணன் லைனாக ஒரு 2-3 பாட்டு பாட்டாரு, ரொம்ப சந்தோஷம். ஆனால் இப்போ நீங்கள் பாட்டு எழுத போது வந்து எந்த மைண்ட் செட்டில் உட்காந்து எழுதுவீங்க? எந்த மாதிரியான பாட்டு எழுதுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? அதான் எனக்கு வந்து எப்படின்னா, இப்போ கானா மட்டும் தான் எழுதுன்னா அந்த ஜானர் மட்டும் இல்லை. நான் எதை கொடுத்தாலும் நம்ம ஒர்க் பண்ணணும். நான் என்ன பொறுத்திருக்க சொல்கிறேன், எதை கொடுத்தாலும் எழுதலாம். இப்போது ஒரு அம்மா ஃபீல்னா அதை எழுதலாம், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரச்சனை அதை எழுதலாம். ஏன்னா கானான்றது வந்து பர்டிகுலராக பொண்ணுங்களை கலாச்சி எழுதுறது மட்டும்தான் கானா இல்லை. அதுக்குன்னு நிறைய இப்போது இயற்கை வளத்தை பற்றி எழுதியிருக்கேன் நான். எவ்வளோ நாட்டு நடப்பை பற்றிலாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க, எவ்வளோ சாங்கு. நம்ம எந்த இஷ்யூ நடக்குதோ அதை பற்றி எழுதலாம். இப்போது உங்கள் மேரேஜுக்கு நான் வரேன்னு வச்சுங்களேன், உங்கள் மேரேஜுக்கு உங்கள் பொண்ணு
உங்க மாப்பிள்ளை பேர் வச்சு கூட ஒரு பாட்டு எழுதி பாடுறது, அதான் கானா. ம். நம்ம எதை பார்க்குறோமோ அதை நம்ம கிரியேட் பண்ணி அதை ஒரு பாட்டாக்குறது தான் கானா. ம். சில பேர் வந்து பொண்ணையே கலாய்க்கிறது அப்படிதான் கானா நினைச்சிட்டு இருக்காங்க. அது கானா இல்ல. எந்த சப்ஜெக்ட் வேணாலும் எழுதுவோம். நீங்க கூட சொல்லியிருக்கீங்கல்ல, இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு கெட்டு போறதுக்கு நிறைய இருக்கு. எங்க போனாலும் சில பேர்லாம் தம் பாட்டு பாடுங்க அப்படின்றாங்க. ஸோ அது ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்களே சொல்லியிருக்கீங்க இல்லையா? அது நிறைய பேட்டியில சொல்லிட்டு இருக்கா, சொல்லி அதான் இப்போ கொஞ்சம் இப்போ கம்மி பண்ணிட்டாங்கல்ல. கம்மி இப்போ பண்ணி. அந்த மாதிரி இதை போடக்கூடாதுல்ல பிரதர். இப்போ நீ உன்னுடைய பர்சனல், அது நீ போதை பண்றேன்னா அது உன்னுடைய பர்சனல். நீ தனியா போய் அடிச்சுக்கலாம். அதை ஒரு கேமரா எடுத்து பதிவு பண்ணி அதை போடக்கூடாதுல்ல. அதை படிக்கிற பசங்க பார்த்து அந்த பாட்டு கேட்கறானுங்க, அதை யூஸ் பண்றானுங்கல்ல. இப்போ கானா அப்படின்ற ஃபீல்டுக்குள்ள இப்போ யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய பேர் பாட்டு பாடிட்டு இருக்காங்க, யூடியூப்ல ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ட்ரெண்ட் ஆகுறாங்க, எல்லாமே பண்றாங்க. ஸோ இப்போ வர கானா பாடகர்களுக்கு நீங்க ஒரு அட்வைஸ் இந்த மாதிரி பண்ணுங்கப்பா அப்படின்னு கொடுக்கணும், என்ன கொடுப்பீங்க? இன்னும் அவங்களாம் நல்லா டேலண்டா தான் இருக்காங்க. நல்லா எல்லாம் புள்ளிங்க. இப்போ ஆமா, இங்க புள்ளிங்கெல்லாம் வேற லெவல். அந்த மாதிரி தான் இப்போ எல்லாமே நல்லா பக்காவா போறானுங்க. வார்த்தைகள் வந்து சொல்லியிருக்கிறோம். இப்போ நிறைய பசங்க, எனக்கு தெரிஞ்ச பசங்கிட்ட நம்ம என் பேச்சை கேட்குற பசங்களுக்கு நான் சொல்லுவேன், இதில் இந்த வார்த்தைலாம் தவிர்த்துக்கப்பா. இது இப்போ ஒரு அம்பேத்கர் பாட்டு எழுதுனா கூட, இப்போ ஒரு முகமது அலி, இப்போ இதை இவ்வளோ புக்ஸ் இருக்குது. இப்போது ஒரு ஒன்றும் இல்லை, இப்போ இந்த ஒரு புக் இருக்குல்ல, இதுலேருந்து ஒரு 3 பேஜ் மட்டும் படித்தாலே போதும், ஒரு பாட்டு எழுதலாம். இப்படி எழுத மாட்றாங்க, வேற மாதிரி போகிறாங்க. எப்படின்னா நாங்கள் அப்படி இப்படி எதுவுமே தெரியாத ஒரு பாட்டு எழுத முடியாது. ஒன்றும் இல்லை, இதுலேருந்து ஒரு 4 பேஜ் படித்தா போதும். அதில் கண்டிப்பாக ஒரு 2 சரணத்துக்கு ஏற்ற ஒரு இடம் இருக்கும். அதில் கண்டிப்பாக அதை எடுத்து நல்ல விஷயத்த சொல்லணும். முகமது அலி இருக்காரு, இவரை பற்றி எவ்வளோ பெரிய ஆள். இப்போ இவரை பற்றி சாதாரணமாக பாடணும்னா என்னன்னு பாடுவீங்க? பாக்ஸிங், அவ்வளோதான். பாக்ஸிங் போடுவார், இத்தனை இப்போ 61 ஃபைட்டு போட்டிருக்காரு, அதில் 5 தோத்துருக்காரு, 59 வின் பண்ணியிருக்காரு. இது மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் அவரை பற்றி நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும் அவர் எவ்வளோ பெரிய ஒரு கிரேட்டஸ்ட்னு. இப்போ இல்லைனா வீட்டில் வாங்க பாருங்கள், ஃபோட்டோ இருக்குவேன். இவரை பற்றி நான் ஒரு 12-13 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து இவரை பற்றி படிச்சுட்டு இருக்கேன். இவரை பற்றி இவ்வளோ பயங்கரமான ஃபேன். அவ்வளோ கிரேட்டஸ்ட் இவர். எப்படி அவருடைய இனத்துக்காக, கருப்பர் இனத்திற்காக இவர் படாத கஷ்டமே இல்லை. இவர் பாஸ்போர்ட்டை பிடிக்கிட்டாங்க, இவருடைய குடி உரிமை அது இதெல்லாம் அமெரிக்காவே இவரை பார்த்து நடக்கிற அளவுகளாக இவர் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி படித்தேன்னு வச்சுங்களேன், எழுதலாம். இவருடைய விஷயம் இன்னும் நிறைய எழுதலாம். இப்போ பாக்ஸிங் மட்டும் எழுதுறதை விட நிறைய எழுதலாம். அதனால படித்து எழுதுனா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, நான் இப்போ அது கேட்கலான்னு வந்தேன். இப்போ உங்களுக்கு இந்த பாடுறதை தாண்டி உங்களோட ஹாபிஸ்னால் என்னென்ன பண்ணுவீங்க? பாடுறதை தாண்டி எனக்கு வந்து தபலா ரொம்ப பிடிக்கும். ஓகே. டோலக் வாசிப்பேன். ஓகே. அப்புறம் வந்து கீபோர்டு ஓரளவுக்கு வாசிப்பேன், பேடு எல்லாமே வாசிப்பேன். எனக்கு இசையில் அதான் இன்ஸ்ட்ருமெண்ட்லேயும் எனக்கு ரொம்ப ஆர்வம் இருக்குது. ஓகே. அதுக்கப்புறம் வந்து எஸ்பிபி சார் சாங்கு, அதெல்லாம் நிறைய அந்த மாதிரி சாங்லாம் நிறைய கேட்பேன். ராஜா சார் சாங்கு, தேவா சார் சாங்கு, சங்கர் கணேஷ், எவ்வளோ பெரிய பெரிய மியூசிக் டைரக்டர்லாம் இருக்காங்க, அவங்க பாட்டெல்லாம் கேட்பேன். சூப்பர்ண்ணா. நான் உங்கள் வீட்டுக்கு வந்தோடனே பார்த்தேன், வீடு ஃபுல்லாக நிறைய அம்பேத்கரோட ஃபோட்டோ இருக்குது. ஸோ அம்பேத்கருக்கும் அவரோட அந்த கருத்து உங்கள் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு? இப்போது நான் என்ன சொல்கிறது, ஏன்னா நிறைய சொல்லியிருப்பாங்க. அவரை நான் என்ன சொல்கிறதுன்னு தெரில. எப்படி சொல்கிறதுனா, இவரை மாதிரி ஒரு மனிதர் வந்து பாகுபாடு இல்லாத ஒரு மனிதர். இப்போ வந்து இவரை வந்து எல்லாமே ஒரு சாதி தலைவராக பார்க்குறாங்க. இவர் வந்து எல்லாம் ஒரு சாதி தலைவர், இவர் கம்யூனிட்டி தலைவர்னு பார்க்குறாங்க. எல்லா சமுதாயத்துக்கும் பென்ஷன், போனஸு, இப்போது அவங்க எல்லா சமுதாயத்துக்கும் சொல்கிறேன், அவங்களுக்கு அடிப்படை உரிமையிலேருந்து எல்லாமே, பெண்களுக்கு என்ன உரிமை எல்லாமே இவர் பண்ணியிருக்காரு. ஆனால் இவர் என்ன நினைக்கிறாங்கன்னா, தனிப்பட்ட ஒரே ஒரு சமுதாயத்துக்கு மட்டும்தான் இவர் போராடினார் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி தவறாக பேசுறது. இப்போது இங்கே இவருடைய அருமை தெரிய மாட்டேங்குது. லண்டன், பிரான்ஸ், இட்டாலி, அமெரிக்கா அங்கெல்லாம் போயிட்டு வெள்ளைக்காரனுங்க அவருடைய இதுவை திறக்கிறாங்க, அவருடைய ஸ்டாச்சுவை திறக்கிறாங்கன்னா, அப்போ நீங்கள் இங்கே குருங்க ஏன் இதை புரிஞ்சிக்க மாட்டாங்கன்னு தான். இன்னும் படிக்கணும். அவங்களாம் படித்தாங்கன்னா தெரியும் அவங்களுடைய சமுதாயத்துக்கு அவர் என்ன பண்ணியிருக்காரு. இப்படி ஒரு நாட்டில் இப்படி ஒரு மனிதன் பிறக்கலைன்னா நம்மளுக்கு வந்து இப்படி ஒரு ஒற்றுமை கிடச்சிருக்குமா? ஒரு ஒற்றுமைன்னா என்ன, எல்லாம் சமத்துவமாக இருக்கணும். ஒரு அரசியலமைப்பு சட்டத்தினால நம்ம எல்லாரையும் ஒன்று சேர்த்து நம்ம நாட்டுக்குன்னு ஒரு இது கிடச்சிருக்குமா? புரியுதா இல்லையா? நிறைய படிக்கணும். இவங்க எப்படி சொல்கிறது, சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. நம்ம இவ்வளோ சொல்கிறோம்ல, சொன்னாலும் அவங்க டாட் அப்படியே தான் இருக்கும். யாருன்னா ஒருத்தர் இப்போ எல்லாருமே மாறின்னு வராங்க கொஞ்சம் கொஞ்சம். இவரை பற்றி இப்போ கூட சமீபத்தில் லா காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இவரை பற்றி வந்து எல்லா சமுதாயமே சேர்ந்து இவர் அந்த மாதிரி நினைக்காதீங்கலாம் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. போக போக எல்லாம் புரிஞ்சுப்பாங்க இவரை. அம்பேத்கர் சொன்னதுலேருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு எடுத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்ன இருக்குங்களா? அதான் கற்பிக்கிறது. இப்போ அவர் நிறைய படிக்கணுன்றதுனால தான் ஒரு புக்ஸாக நைட்டில் ஒரு 1 hour 1/2 hour படிக்கிறோம். கற்பி, ஒன்று சேர், புரட்சி செய். ஃபஸ்ட்டு கற்றுக்கோ. நீ கற்றுக்கிற பிறகு தான் நீ எதுக்காக நீ புரட்சி செய்கிறேன்னு தெரியும்.
கற்பி ஒன்று சேர்ப்பு ஃபர்ஸ்ட் கற்றுக்கணும். அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்று சேர்க்கணும். அதுக்கப்புறம் நீ எதுக்கு போராடுறன்ட்டு உனக்கு தெரியும். கத்துக்கினா தான் தெரியும். நோக்கமே தெரியாம போராட, நோக்கமே தெரியாத போய் நிற்க கூடாது. ஃபர்ஸ்ட் படி, அப்புறம் எல்லாம் ஒன்று சேரு, உனக்கு உன்னுடைய உரிமையை நீ போராடு. கற்பி ஒன்று சேர்ப்பு, அதான் அவருடைய. சூப்பர்ண்ணா. ரொம்ப பிடிச்சது இப்போ நீங்க சொன்ன அந்த விஷயம். ஆனா இப்போ உங்க ஃபீல்ட்ல இருந்து ஒருத்தவங்க பிக் பாஸ்குள்ள போயிருக்காங்க, இசைவாணி அக்கா. ஸோ அவங்கள வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப க்ளோஸா தெரியும் அப்படின்றது எங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க இந்த பிக் பாஸ்குள்ள போனது உங்களுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு? ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர், ரொம்ப கஷ்டப்பட்டு, ரொம்ப நான் எல்லாமே தான் கஷ்டப்பட்டோம். ஒரு பொண்ணாக பிறந்து லைட் மியூசிக்கில் பாடியிருந்தா பாப்பா ஃபஸ்ட்டு. எங்கள் அண்ணன் பொண்ணு தான். அவங்க அண்ணன் நான் சின்ன வயசுலேருந்து நம்ம வீட்டுக்கு, அவங்க அப்பா சின்ன வயசுலேருந்து நம்ம வீட்டுக்கு வருவார். சின்ன வயசுலேருந்து இசையை பார்க்குறேன். பிக் பாஸ் போகிறதுக்கு முன்னாடி கூட கடைசி ப்ரோக்ராம் எந்த தான் செங்கல்பட்டு. நாங்கள் 2 பேரும் நாங்கள் ஒன்றா போயிட்டு உடம்பு முடியல. அப்போ கூட இசைவாணிக்கு உடம்பு 104 டிகிரி உடம்பு சரியில்லை. செங்கல்பட்டு ப்ரோக்ராம், என்னுடைய ப்ரோக்ராம். நான், அண்ணன் கானா பாலா அண்ணன், அப்புறம் வந்து இசைவாணி, அப்புறம் இன்னொரு லேடி கிராமத்து சிங்கர் பாடுறாங்க, அந்த பாப்பா பேர் அபிராமின்னு ஒரு சிங்கர். நாங்கள்லாம் ஒன்றா கடைசி என்னுடைய ஷோ தான் வந்தாங்க. வந்து உடம்பு அவ்வளோ முடியல, அவ்வளோ அந்த முடியாத பொண்ணு அந்த மைக்கு எடுத்த உடனே அவ்வளோ ஜாலியாக எல்லாரையும் ஒரு கலகலப்பாக அந்த ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போயிட்டு, அதுக்கப்புறம் தான் குவாரண்டைன் போயிட்டு உள்ளே போயிருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்ட பொண்ணு, ரொம்ப தைரியமான பொண்ணு, தன்னை தானே வளர்த்துக்கின பொண்ணு. நல்ல பாட்டு, இந்த ஹிந்தி பாட்டு, பழைய பாட்டு, சுசீலாம்மா பாட்டு, எல்லா பாட்டும் பாடும். கானா பாட்டு மட்டும் இல்லை, எல்லா பாட்டும் பாடக்கூடிய ஒரு டேலண்டான பொண்ணு. இன்றைக்கி இந்த இடத்துல போயிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் குடும்பத்துக்கே, கானா டீமுக்கே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். எங்கள் ஊர்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல, இசைவாணி போயிருக்குது அப்படிங்களா? சூப்பர். இசைவாணி அக்காவை பற்றி எங்களுக்கு யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் இல்லை. உங்களுக்கு க்ளோஸாக இருக்கீங்க, உங்கள் அந்த டீமுக்குள்ளேயே அவங்க இருக்காங்க, நீங்கள் சின்ன வயசுலேருந்து அவங்கள பார்த்துருக்கீங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் இசைவாணினா இவங்க தான், இவங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு டேலண்ட்லாம் இருக்குது அப்படின்றது தெரியும். எங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னு சொல்கிறீங்களா? இசைவாணினா இப்போ ஒரு 1000 பேர் இருக்கிறாங்கன்னா அந்த இடத்துல வந்து நீ ஒரு மைக் பிடிச்சி பாடுறதே பெரிய விஷயம். கண்டிப்பாக. லைட் மியூசிக் பாடுறது இல்லை, பொது கருத்தை சொல்கிறது முடியாதுல்ல. கண்டிப்பாக. பொது கருத்தை சொன்னால் உன்னையா இப்போ ஒரு சாதாரண ஒரு பாட்டு பண்ணினா உன்னை எல்லாம் வாழ்த்துட்டு போயிடுவோம். நீ ஒரு இனத்துக்கான ஒரு குரலாக இருக்கும்போது அந்த 1000 கமெண்ட்டில் உன்னை எப்படிலாம் கேள்வி கேட்பாங்க. ஒரு 1000 கமெண்ட் வருதுன்னா 500 கமெண்ட்டில் உன்னை ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காதல, அப்படி போடி ஈடி இப்படிலாம் பேசுவாங்க. இதெல்லாம் தாண்டி நான் பண்ணுறேன், என்னை திட்டினா பரவாயில்ல அப்படின்னு நிற்கிறப்பாங்க. அதான் புரியுதுங்களா நான் சொல்கிறது? 1000 பேரில் 500 பேர் திட்டுவான்னு தெரியும். என்னுடைய வேலையை நான் பார்க்கணும், நான் சொன்னால் தானே எல்லாருக்கும் புரியும். நான் திட்டு வாங்கினா கூட பரவாயில்லன்னு நிற்கிறாங்க தெரியுமா, அதான் மேட்ரு. இப்போ இசைவாணி அக்கா வந்து இந்த பிக் பாஸ்குள்ளே போயிருக்காங்க. ஸோ பிக் பாஸ்குள்ளே போனதுனால இசைவாணி அக்கா வந்து அங்கே எதனா ஒரு கருத்துக்கள் முன் வைப்பாங்க, இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க வந்துட்டு இவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்மில் சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி என்ன இருக்கு அவங்களுக்கு? இல்லை, அதுக்கான இடம் அது இல்லை. அவங்க இசைவாணிக்கான இடம் வந்து எப்படின்னா ஸ்டேஜில் சொல்லலாம். அது அதுக்குன்னு ஒரு கேஸ்டஸ் கலெக்டர் இருக்குது, அங்கே சொல்லலாம். இப்போ வந்து ஒரு போட்டியாளராக கலந்துருக்காங்க, அங்கே வந்து அவங்க எல்லாரையும் அனுசரித்து அவங்க எல்லாமே ஒரு வெற்றியாளராக அவங்க வெளியே வரணும். ஏன்னா இந்த சப்ஜெக்ட் வேறு, அந்த சப்ஜெக்ட் வேறு. அங்கே போய் நம்ம இதை பேசக்கூடாது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? அவங்க போய் இருக்கிறது வேற ஒர்க்கு. அந்த ஒர்க்கை அவங்க கரெக்டாக பார்த்துட்டு வின் பண்ணிட்டு வரணும். ஓகேங்களா? அவங்க சொல்ல வேண்டிய பிளாட்ஃபார்ம் வந்து வேறு, அங்கே வந்து அதை பற்றி பேசலாம். ஓகே. இசைவாணி அக்கா வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ப்ரோமோ ஒன்று பார்த்தோம். அதில் வந்துட்டு அவங்க வந்துட்டு அழுதுகிட்டே வந்து, உண்மையிலேங்க ரொம்ப அவங்க சொன்னது 100%. சில பேர் வந்து இந்த டிவிக்காக நடிக்கிறேன், ஆமாம் டிவிக்காக நடிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது மற்றவங்க எப்படின்னு தெரியல நடிக்கிறாங்களே. நான் சின்ன வயசுலேருந்து அவங்க ஃபேமிலி பார்த்த வரைக்கும் ரொம்ப நாங்களும் கஷ்டப்படுற ஃபேமிலி தான். அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு, அவங்க அப்பா ஆர்பாரில் ஒர்க் பண்ணியிருந்தாரு, கூலி வேலை தான். அதை கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அந்த ஒரு இசைக்குழுவில் பாடியிருந்தாங்க. அவங்க அந்த பாடி அவங்க அப்பாவும் நல்ல குரல், நல்லா பாடுவார், ஹார்மோனி பட்டி வாசிப்பார், எங்களுக்கெல்லாம் கீபோர்டு வாசிப்பார் கானாக்கு. அவர் அந்த பொண்ணை காப்பாற்றி ஒரு டேலண்ட்டாக ஒரு கச்சேரியில் விட்டு அந்த பொண்ணு இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்குதுன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தாங்க. சூப்பர்ண்ணா. ஆனால் இப்போ இசைவாணி அக்காவே சொல்லியிருக்காங்க, கமல் சார் கிட்ட பேசும்போது வந்துட்டு இந்த மாதிரி அவங்க அப்பா வந்து நல்லா பாடுவார், ஆனால் அவருக்கு பாடுறதுக்கான வாய்ப்பு வந்து அந்த டைமில் யாருமே கொடுக்கல அப்படின்னு. ஆமாம், கண்டிப்பாக. ஏன், எதனால் அந்த மாதிரி? இப்போது அவர் ஏஜுக்கு வந்து அவர் பாடும்போது வந்து வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போவும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ ஏன்னா இப்போ ஒரு யூடியூப் இருக்குல்ல, ஒரு ஃபோன் இருக்குல்லங்க, ஒரு ஃபோன் இருந்தால் நீ வந்து உன்னுடைய இதுவை நீ வெளிப்படுத்திக்கலாம், உன்னுடைய டேலண்ட்டை நீ வெளிப்படுத்திக்கலாம். அப்போ அது மாதிரி எதுவுமே இல்லை. புரிதுங்களா நான் சொல்கிறது? இப்போ இந்த ஜிபி முத்து இவங்களாம் என்ன சொல்லுங்கள், இவங்களாம் என்ன அவங்களுக்குலாம் என்ன தெரியும், என்ன பண்ணுறாங்க? ஒரு ஃபோனை வச்சு அவங்க ஏதோ பேசுகிறாங்க, அது ட்ரெண்ட் ஆகுது. வேற எதனா பண்றாங்களா? அவங்க ட்ரெண்ட் ஆகுது. இதுதான் இப்போ காலமா இருக்குது. டேலண்டானவனுக்கு காலமே இல்லை. இப்போ எவ்வளோ டேலண்டான பாடகர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அவங்களாம் வெளியே தெரிய மாட்டாங்க.
ஒரு ஃபோனை வச்சுன்னு ஒருத்தன் உட்காந்து நீ எதை திட்டி நிற்கிறான், அவன் ஃபேமஸ் ஆகிறான். அப்போ என்ன இது எப்படி அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க? அது மாதிரி வந்து இப்போது அந்த காலத்தில் அவருக்கு அதெல்லாம் இல்லை. இப்போ அவருக்கு அவருடைய ஏஜுக்கு இப்போது பாடவும் முடியாது. வாய்ப்பு அப்போ கொடுக்கலன்னா அப்போ சினிமாவில் வந்து அந்த அளவுக்கு யாருமே போகல. அவர் காலகட்டத்தில் சொல்கிறேன், 25 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இந்த மாதிரி டேலண்ட் இருக்கவங்க வெளியே தெரிய மாட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த ஒரு விஷயத்துக்கு நீங்கள் உங்கள் சைட்லேருந்து எதனா ஸ்டெப் இப்போ கானா இப்போ நீங்கள்லாம் ஓரளவுக்கு ஃபேமஸ் ஆயிருக்கீங்க. ஸோ நீங்கள் எதனா ஸ்டெப் எடுக்கிறீங்களா இப்போ அடுத்த வர சிங்கர்ஸுக்கோ இவங்களுக்குலாம்? அடுத்த வர சிங்கர்ஸுக்கு வந்து நம்ம யாருன்னா வந்து கரெக்டான பாட்டு வேணும்னு கேட்டால் எழுதி கொடுக்குறேன். அவங்க எப்படி பாடணுன்ட்டு இங்கே வர வச்சு சொல்லித்தரேன். அதான் ஒரு லிரிக்ஸ் இப்படி இருக்கணும்னா இப்படி தான்ப்பா பாடணும். இல்லைனா ஒரு சில பேர் லிரிக்ஸ் எழுதி எடுத்துன்னு வந்து என்கிட்ட காட்டுறாங்க, அதை நான் திருத்தி இப்படி பாடுப்பா இந்த பாட்டை, மீதி நீ வீடியோ எப்படி வேணால் பண்ணிக்கோ, லிரிக்ஸ் மட்டும் கரெக்டாக இருக்கணும். புரிதுங்களா நான் சொல்கிறது? அது மாதிரி நிறைய பேருக்கு சொல்லிட்டு இருக்கேன்ல. ஓகே. இப்போ ரஞ்சித் அண்ணா அவர் வந்துட்டு இப்போ கானா அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ரஞ்சித் அண்ணா வந்துட்டு அப்படியே ஒரு பேக் போன் மாதிரி இருக்காரு. கண்டிப்பாக இருக்காரு. அவரை பற்றி சொல்லுங்கண்ணா. இல்லை, இப்போது ஒரு டைரக்டர் வந்தார், படம் எடுத்தார், சம்பாரிச்சார், அப்படின்னு சம்பாரிச்சிட்டோம் போகலான்ட்டு போகல. புரிதுங்களா? அவர் வந்தது எதுக்கு? மக்களுக்கு என்ன சொல்லணும்னு சொன்னார், அதையும் சொல்கிறாரு. அது அந்த படம் வெற்றி ஆகுது, சம்பாரிச்சிட்டு அவர் பாட்டுன்னு அவர் ஃபேமிலியோடு இருக்கணும்னா இருக்கலாம். ஆனால் இதை தாண்டி நிறைய விஷயம் நம்ம திருத்த வேண்டியது இருக்குது, நம்ம சேர்க்க வேண்டியது இருக்குதுன்னு அவர் நினைக்கிறார். ஃபஸ்ட்டு நான் கானா வந்து ஒரு பழமையான ஒரு கலை, அதை மறையக்கூடாதுன்ட்டு ஃபஸ்ட்டு எல்லா கானா பாடலையும் கூப்பிட்டு அரேஞ்ச்மெண்ட் பண்ணார். அதுக்குன்னு ஒரு தனி ஒரு பேர் வச்சார். அது உலகம் ஃபுல்லாக கொண்டு போய் எல்லாருக்கும் ஃபேமஸ் பண்ணார். புரிதுங்களா? அப்புறம் நீலம் ப்ரொடக்ஷன் ஒன்று ஆரம்பித்தார். அதில் வர இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. வர இயக்குநர்களுக்கு அவர் ப்ரொடியூஸ் பண்ணி வாய்ப்பு கொடுக்குறாரு. இதை விட வேறு என்ன பண்ணணும்? நான் வந்தேன்னா சம்பாரிச்சேன்னா நான் போனேன்னா அப்படி இல்லைல்ல. அடுத்த வேலை என்ன, அடுத்தது இவங்களுக்கு என்ன பண்ணலாம், இவங்களுக்கு நான் இதை பிரித்து விடலாம். புரியுதுங்களா இல்லையா? அதை தான் இவர் சொன்னார். நீ கற்ற கல்வி வந்து உன் சமூகத்துக்கு, அதான் சமூகம்னா என்னன்னா ஒரு சமூகம் இல்லை, நீ இருக்கிற எல்லாருமே சமூகம்னா. சில பேர் இந்த சமூகம் அந்த சமூகம் நினச்சிருக்காங்க. சமூகம்னா தமிழ் சமூகம், நம்ம மக்கள், இதெல்லாம் சேர்த்து தான் சமூகம். நீ கட்டுறது உன்னுடைய சமூகத்துக்கு யூஸ் இல்லைன்னா நீ பிறந்ததே வேஸ்ட்டு, நீ படித்ததே வேஸ்ட்டுன்றார். அதை கரெக்டாக அவர் புரிஞ்சுக்கின்னு, ஏன்னா அவர் நிறைய படிக்கிறார், அதை ஃபாலோ பண்ணுறாரு. ஆனால் இசைவாணி அக்கா வந்துட்டு இப்போ பிக் பாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட வந்து சொன்னாங்களா, அண்ணா நான் இந்த மாதிரி பிக் பாஸுக்கு போகிறேன் அப்படின்னு? சொன்னாங்க அக்கா, எனக்கு தான் ஃபஸ்ட்டு சொன்னாங்க. ஓகே, இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டோமா அப்படின்னு இந்த மாதிரி போயிருக்கேன்னா என்கிட்ட ஷேர் பண்ணிட்டு தான் போல. கடைசியாக கூட நான் சொன்னல ப்ரோக்ராம் போகும்போது கூட என்கிட்ட இந்த மாதிரி நான் இப்போ இன்றைக்கி குவாரண்டைன் இருக்குது. ஆனால் சில பேருக்கு யாருக்குமே தெரியாது. ஏன்னா அது டிவி அலௌன்ஸே வந்து அவங்களை காட்டல, பண்ணல. அது ஒரு சர்ப்ரைஸாக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க. ஸோ பிக் பாஸ்ன்னு வரப்போது நீங்களும் சாண்டி மாஸ்டரும் சேர்ந்து பிக் பாஸ் அந்த பாட்டெல்லாம் எழுதுவீங்கல்ல, ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கண்ணா. சாண்டி கோரியா பண்ணுவார், பாட்டை நான் எழுதுவேன். அது எல்லாம் பிக் பாஸ் வந்து எப்படின்னா அங்கே நடக்கிற மேட்டர்லாம், பிக் பாஸில் என்னென்ன மேட்டர் நடக்குது, ஆமாம், எல்லா கண்டஸ்டண்ட்டும் வந்து அவங்கள பற்றி என்ன சொல்கிறாங்க, இவங்கள பற்றி அப்படியே கேதர் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு எல்லா டீமாக உட்காந்து மேட்ரு சாண்டி சொல்லுவார். இந்த மாதிரி மச்சான் இப்படி இவங்க இதை பண்ணாங்க, இவர் சப்பாத்தி திருடி சாப்பிட்டாரு, இவங்க வந்து நான் கொத்தமல்லி உப்பு இது முட்டையில் வந்து குப்பையில் இருக்கிற முட்டை வந்து இந்த காமெடியெல்லாம் வச்சு அவங்கள வந்து கடைசியாக அவங்க வந்து ஒரு ஃபைனலில் வந்து உட்கார்றாங்கல்ல, அப்போ வந்து இவங்க எல்லாரையும் கல்லாச்சி செம்ம செய்ன்னு செஞ்சிருவேன். அப்போ வந்து அது ஒரு ஜாலியாக இருக்கும். கடைசியாக இசைவாணி வந்து பிக் பாஸ் பிபி ஜோடி நடக்கிறதுல அதுக்கு வந்து மணி மாஸ்டர் இருக்கார், தெரியும், டான்ஸ் மணி. ஆனால் இந்த மாதிரி நான் ஒரு சாங் பண்ணோண்ணா அப்படின்னு சொன்னாப்புல. சரி பண்ணலாம்ப்பா அப்படின்னா அந்த கலாய்க்கணும். இப்போ வந்து பாலாஜி அண்ணனுக்கு நான் பாடுவேன், அறந்தாங்கி நிஷாக்கு வந்து யாருன்னா ஒரு போனோன்னே நான் என்ன பண்ண, உடனே இசைவாணி போடலாம் அப்படின்ட்டு இசைவாணியை போட்டு பாட வச்சேன். செம்ம இட்டு செம்ம கலை. அது நீங்கள் இதில் ஹாட்ஸ்டாரில் போனால் இருக்காது. கடைசியாக இசைவாணி பிக் பாஸில் பாட வச்சிட்டேன். அடுத்த மாதமே பிக் பாஸ் கண்டஸ்டண்டாகவே போயிட்டாங்க. எனக்கு அப்போவே ஒரு சந்தேகம் என்னென்னா, மறுநாள் அந்த ஷூட்டுக்கு நாங்கள் போய் பாட வேண்டியது. அப்போவே வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஓகே சொல்லிட்டாங்க. சரி இருங்க நான் சொல்கிறேன், வானா ஷூட் வானா நான் பண்ணுறேன்ட்டு கேன்சல் ஆகுது. அது அப்போ ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க போல் அப்படின்னு நினச்சா நல்லபடியாக ஒரு வாய்ப்பு கிடைச்சது இசைக்கு. ஆனால் இப்போ உங்களோட அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்லாம் என்னென்ன படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, எங்களுக்கு இன்னும் எத்தனை கானா வரத்துக்கு இருக்குது லைனா? நிறைய பாட்டு ஆல்பம் சாங் நிறைய வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சமூக கருத்தான பாடல்கள்லாம் நிறைய வச்சுருக்கிறேன். எல்லாமே ஒன்று ரிலீஸ் பண்ணுவோம். இப்போ தான் கொரோனா முடிஞ்சு இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்ல, எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் பைசா அதெல்லாம் வந்த பிறகு தான் பண்ணோம். அப்புறம் படம் இப்போ பண்ணது ஒரு படம் வருது, அப்புறம் இன்னொரு படம் வருது, பேர் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஓகே, அந்த படம் வந்து
சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. அப்போ அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் நீங்க நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னும் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எங்களுக்கு உங்க பாட்டு நிறைய வேணும் சரிங்களா? கண்டிப்பா எங்களை அந்த பாட்டு பாடி நீங்க ரசிக்க வைக்கணும். கண்டிப்பா. சூப்பர்ண்ணா. ஆசை. ம் ஓகே போலாமா? ஆனா உங்களுக்கு வந்துட்டு இப்போ பாடிட்டு இருக்கீங்க இதெல்லாம் ஓகே, உங்களுக்குன்ட்டு ஒரு ஆசை இருக்கா சினிமாவில் வந்துட்டு நான் இந்த மாதிரியான ஒரு பொசிஷனுக்கு போகணும், இல்லை இந்த மாதிரி பாடல்கள் நான் நிறைய பாடணும் அப்படின்ற மாதிரி? இப்போ கானாக்கு மட்டும் கூப்பிடுறாங்க பிரதர். இப்போ ஒரு ஃபோக் சாங்னா கூட நாங்க பாடுவோம். அதுக்கு ஒரு கானா ஸ்டைல்லே இருக்கிறோம்ல, எல்லா பாட்டும் கொடுத்தா நாங்க பாடுவோன்றது. அதான் அப்படி கொடுத்தா தான் இப்போ நம்ம நல்லா வர முடியும். ஒரே ஜானர்ல இருந்தா முடியாது. ஓகே, எல்லா பாட்டும் பாடுவோம் கொடுத்தா. அதான் அந்த ஒரு வாய்ப்பு. ஆமா, ஒரு சில பேர் பாடுவோம், ஒரு சில பேர் வந்து அவங்க ட்ரை பண்ணி பாடுவாங்க. இல்லைன்னா அந்த வாய்ப்பு வேற யாருக்குன்னா கூட கொடுக்கலாம். அப்படி ஒரு பாட்டுன்னா நிறைய பாட்டு பாடலாம். நிறைய பாட்டு பாடினா சந்தோஷம் தானே எல்லாருக்கும். ஆனால் இப்போ கானா பாடுறவங்க வந்து அதுல இருந்து ஒருத்தவங்க பிக் பாஸ் போயிருக்காங்க, நிறைய பேர் படத்துல பாட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அது அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு எல்லாருமே போயிட்டு இருக்காங்க. ஸோ கானா வினோத் அண்ணாவை நாங்கள் அடுத்து ஆக்டராவோ இல்லை வேற என்ன ஒரு இதில் பார்க்கலாமா? இல்லைப்பா, வாய்ப்பு கிடைச்சா எல்லாமே பண்ண வேண்டியதுதான். எல்லாருக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம கண்டிப்பாக அது கிடைக்கும். நம்ம முயற்சி செஞ்சால் கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம எவ்வளோ நாள் கஷ்டப்பட்ட யோகி பாபண்ண, எவ்வளோ நாள் தெரியுமா அவருடைய கஷ்டம். நான் அப்புறம் அவர் காலகட்டத்திலேருந்து நம்ம லொல்லு சபாலேருந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து இன்னைக்கு டாப்பில் வந்திருக்காரு. அவருடைய முயற்சி தான் காரணம். அதே மாதிரி நம்ம வந்து முயற்சி செஞ்சால் கண்டிப்பாக நம்ம ஒரு பெரிய ஆளாக வருவோம் எல்லாமே கண்டிப்பாக. சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. ஸோ இப்போ லாஸ்ட்டாக நம்ம இசைவாணி அக்காக்காக நீங்கள் ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக. உடனே கேட்குறீங்க. ஏன்னா ஆன் ஸ்பாட்டில் பாடுறதானே உங்களோட டேலண்ட்டு. அந்த ஒரு விஷயத்தை தான் இப்போ எல்லாருமே பார்க்க போகிறீங்க. கொஞ்சம் ஓரளவுக்குனா டைம் இல்லையா? ஓரளவுக்கு நீங்கள் உங்களுக்கு தெரியும் இசைவாணி அக்காவை பற்றி உங்களுக்கு பர்சனலாக நிறைய தெரியும். ஸோ அதெல்லாம் சேர்த்து இது பர்சனலாக பாடுறத விட ஒரு வாழ்த்து மாதிரி வேணா. சூப்பர் பக்கா. என்னப்பா இது பார்த்தீங்களா, அண்ணனுக்கே கஷ்டமான ஒரு டாஸ்க்கு நான் இல்லை. ஓகே, ஒரு நிமிஷம். ஓகே, பிக் பாஸ். ஓகே, ஓகே ஓகே ரெடியா பாட்டு? சும்மா கொஞ்சம் அப்படியே எதனா ஒன்று பண்ணலாம். இது என்ன பண்ணுறது? சூப்பர்ண்ணா. ஓகே, ரெடியா? ஸ்டார்ட்டா? 1 2 3 ஸ்டார்ட். வட சென்னையில் பிறந்த எங்க தங்கமே, பிக் பாஸ கலக்க போன பெண் சிங்கமே. வட சென்னையில் பிறந்த எங்க தங்கமே, பிக் பாஸ கலக்க போன பெண் சிங்கமே. வட சென்னையில் பிறந்த எங்க தங்கமே, பிக் பாஸ கலக்க போன பெண் சிங்கமே. நீ நினைச்சதெல்லாம் நடக்கணும், நீ சந்தோஷமா இருக்கணும். டாஸ்க்னு தான் வந்து புட்டா உள்ள இறங்கி கலக்கணும். நீ நினைச்சதெல்லாம் நடக்கணும், நீ சந்தோஷமா இருக்கணும். டாஸ்க்னு தான் வந்து புட்டா உள்ள இறங்கி கலக்கணும். கானாவுக்கு பெருமை சேர்த்த பெண்மணி, பிக் பாஸ்ல இருந்து வரணும் அம்மா வின் பண்ணி. ஆஹா, சீரியஸா அல்டிமேட்னா. அதாவது ஒரு உள்ளங்கையில வந்துட்டு ஒரு 10 செகண்ட் கூட அவளை அதுக்குள்ள ரெடி பண்ணிட்டாரு பாட்டை. சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. தேங்க்யூ அண்ணா, வேற லெவல், செம. ஸோ நியூஸ் பீஸ் வியூவர்ஸ் எல்லாருக்குமே இந்த இன்டர்வியூ வந்து ரொம்ப ஒரு ஃபன்னான ஒரு இன்டர்வியூ இருந்திருக்கும் நான் நம்புறேன். ஸோ மீண்டும் இன்னொரு இன்டர்வியூல எல்லாருமே வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர், மகிழ்ச்சி ஃப்ரம் ஜிதின்.